ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பவர்ஃபுல் வாய்ஸ். சென்னை அம்பத்தூரை சேர்ந்த மிஸ் தீபிகா 10 வருஷமா பப்ளிக் ஸ்பீக்கிங்ல தன்னோட பயணத்தை தொடர்ந்து வந்தாலும் விழித்தெழுவோட இந்த மேடையை நான் தவற விட மாட்டேன் அப்படின்றதுக்காக விழித்தெழு யூத் காட் டேலண்ட் சீசன் 14 மேடையையும் அலங்கரிக்க வந்திருக்கிறாங்க. எல்லோருடைய பெரிய கைத்தட்டலோட மிஸ் தீபிகா அவங்களையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுறலாம். கொடியாக பிறந்தாலும் பற்பொடியாய் பயன் தர வேண்டும். முடியாக பிறந்தாலும் சிங்கத்தின் மீசை முடியாக இருக்க வேண்டும். முள்ளாய் பிறந்தாலும் கடிகாரமுள்ளாய் கவனிக்கப்பட வேண்டும். சொல்லாய் பிறந்தாலும் தாய் தமிழின் சொல்லாய் பிறக்க வேண்டும். தாய் தமிழ் அன்னையை முதலில் வணங்குகின்றேன். கடவுளிடம் வேண்டினால் ஆண் பிள்ளை பிறக்கும், ஆனால் கடவுளே வேண்டினால் தான் பெண் பிள்ளை பிறக்கும். பெண்ணே, நீ ஆணுக்கு எதிரி அல்ல, நீ ஆணுக்கு குறைவா எதிலும் அல்ல. நீ அழியா சிறகு, யார் உன்னை தொட்டாலும் அது அழிந்து போகும் பிறகு. பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டதாம், ஆனால் பெண்களுக்கு பேசக்கூட உரிமை இல்லையாம். பேசினால் வாயாடி, பேசாவிட்டால் ஊமை, அழுதால் நீலி கண்ணீர், அழாவிட்டால் நெஞ்செழுத்த காரி, துணிச்சலாக இருந்தால் திமிரு, துணிவில்லை என்றால் ஜடம், கேள்வி கேட்டால் ஆணவம். இப்படி நின்றாலும் நடந்தாலும் எழுந்தாலும் அமர்ந்தாலும் இந்த சமூகம் எங்களுக்கு பெயர் வைக்க மட்டும் மறப்பதில்லை. பொதுவாகவே தாய்மொழியை தவிர வேற்று மொழியில் ஒரு கதையையோ கவிதையோ படித்தால் அது நெஞ்சுக்கு பக்கத்தில் நிற்காது என்பார்கள். தாய்மொழிக்கு மட்டுமே அந்த ஆற்றல் உண்டு. ஆனால் பாரதியாரின் ஆங்கில கட்டுரைகளை படிக்க படிக்க எப்படி இருந்தது தெரியுமா? அன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏன் சுதந்திரம் கொடுக்க மறுக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, அன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தால் அவள் கற்பிலிருந்து தவறி போவாள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு பாரதி கேட்கின்றார், was Maitreyi unchaste, where and all the god intoxicated poetess of Vaishnavism, and Avvai the fearless moralist susceptible to the lures of the flesh. அவ்வை அப்படியா, மைத்ரேயி அப்படியா, கார்கி அப்படியா என்று மயக்கத்தில் இருந்தவள் கற்பிழந்தவளாம். ராட்சசன் போல் வந்தவர்கள் வெறும் குற்றவாளிகளாம். என்றைக்கு பத்திரிகைகளில் 4 பேர் சென்று ஒரு பெண்ணை கற்பழித்தார்கள் என்று எழுதுவதை நிறுத்திவிட்டு தன் கற்பை தானே அழித்துக் கொண்டார்கள் என்று எழுதுகிறீர்களோ, அன்றைக்கு சொல்லுங்கள் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று. நமக்குள் எல்லாமும் உண்டு. நமக்குள் மைத்ரேயும் உண்டு, நமக்குள் ஐஸ்வர்யா ராயும் உண்டு, நமக்குள் கார்கியும் உண்டு. நமக்குள்ளே இருக்கும் ஐஸ்வர்யா ராயை மட்டும் கொக்கி போட்டு வெளியே எடுக்க நினைக்கும் நாம் ஏன் மைத்ரேயும் கார்கியும் தேட மறந்து போனோம்? வார கடைசிகளில் பார்லர்களிலும் துணிக்கடைகளிலும் கூடுகின்ற பெண்கள் கூட்டம் ஏன் நூலகங்களில் நிற்கப்படவில்லை? தவறுகளில் சமத்துவம் கேட்காமல் தர்மங்களில் சமத்துவம் கேளுங்கள். அப்பொழுதுதான் இந்த சமுதாயத்தில் புது மலர்ச்சி என்பது உண்டாகும். 94 வயதிலே இந்த நாட்டின் சூத்திர பட்டத்தை போக்க மூத்திரை சட்டியை ஏந்தி கொண்டு பேசினானே என்னுடைய பெரியார். மானம் தடுப்பாரை, அறிவை கெடுப்பாரை, மோதி மிதக்கும் கடபாரை தெரியுமா என்னோட ஈரோட்டு பெரியாரை. எங்கள் மண்ணை தொட்டவன் கால்கள் உரமாகும், எங்கள் பெண்ணை தொட்டவன் கைகள் அடுப்பின் விறகாகும் என்று சொன்னான். நீதி தேவதை ஒரு காந்தாரியாம். குற்றவாளிகளுக்காக தன் கண்களை கட்டிக் கொண்டவள். பணக்கார சகுனிகளோ அவள் சகோதரர்கள். அவர்களின் பகடிகள் உருளும் போதெல்லாம் அவர்கள் மனம் விரும்பும்படி அவள் மாறுகிறாள். காந்தாரி கண்களை திறந்திருந்தாள் துரியோதனன் திறந்து இருப்பான். ஆனால் காந்தாரியாகிய சட்டம் திருந்த போவதும் கிடையாது. இந்த மாதிரியான குற்றவாளிகள் சட்டத்தால் திருந்த போவதும் கிடையாது. யாரும் தரமாட்டார் நமக்கு நீதி. இவையெல்லாம் தருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தது போதும். ஆசினியாய், நிர்பயாவாய், பாலியல் பலாத்காரத்திற்கு உயிர்விடும் அவளையாக நாம் ஒருபோதும் நிற்க வேண்டாமடி. தன் கார் சிலம்பிய கத்தியாக்கி சுழற்றிய புரட்சிக்காரி கண்ணகி. எதிர்ப்பவன் அவதாரம் என்றாலும் எதிர்ப்பதே தமிழ் மரபு என்ற மான தமிழச்சி மண்டோதரி. பருவத்தை தமிழுக்கு ஈந்த மணந்த ஔவையார், ஈனம் குளமெனினும் கற்பு நெறி காத்த மாதரசி மாதவி. இளமையில் இளமை வென்று தவமேற்றிய மணிமேகலை, காதலின் ஞான தீபமாய் சுடந்த அமராவதி, 63 நாயன்மார்களின் ஒரே பெண்ணான காரைக்கால் அம்மையார், எழுத்தாணி பிடித்து நிமிர்ந்து நடந்த கவிப்புலி நச்சலை, பொறுமையின் சின்னமாக பேசப்பட்ட சீதா பிராட்டி. இப்படி ஆயிரம் கணக்கான பெண்களின் உணர்வுகளை தங்கள் புனிதங்களில் வைத்திருக்கும் அத்துணை பெண்களுக்கும் வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். வாழ்வதற்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் ஒரு பொருள் வேண்டும். ரொம்ப மெய்சிலிர்ப்பான பேச்சு, ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி. ரொம்ப எல்லாருமே ரொம்ப கைத்தட்டல் அவ்வளவு பறந்துட்டு இருந்தது, அவ்வளவு ரொம்ப நல்லா இருந்தது.